அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம ரப்பனா துஆ தொடரில் இன்று நம்ம பார்க்க போகும் துஆ ஒரு மனிதன் தன்னோட பலவீனத்தை முழுசாக ஒப்புக்கிட்டு கேட்குற துஆ. அந்த துஆ என்னன்னு இப்போ பார்ப்போம். ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத லனா பிஹ். இந்த துஆவோட அர்த்தம் என்னன்னா, எங்கள் இறைவனே, எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்களுக்கு கொடுக்காதே. இந்த துஆவோட பின்னணியை பார்ப்போம். நீங்கள் ஒரு காட்சி இமேஜின் பண்ணிக்கோங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அல்லாஹு தாலா கிட்டே இருந்து ஒவ்வொரு வசனமாக இறங்கிட்டு இருக்கு. அல்லாஹ் கிட்டே இருந்து வர அந்த வசனங்கள் எல்லாம் சஹாபாக்களோட இதயத்தை குலுக்குது. காரணம் என்னென்னா, அப்போ இறங்கின ஆயத்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிறத நீங்கள் வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் கணக்கு கேட்பான் அப்படிங்கிற ஆயத்து இறங்குது. இந்த வசனம் இறங்கியுடனே அவங்க ரொம்ப நடுங்கிட்டாங்க. ஏன்னா நம்மளோட செயலை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் நம்ம மனதார நினைக்கிற எண்ணங்களுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு அவங்க ரொம்ப பயந்தாங்க. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யார் ரசூல்லா, இது ரொம்ப கடினமாயிற்றே அப்படின்னு பயந்துட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? முந்தைய மக்கள் மாதிரி கேட்டோம் மறுத்தோம்னு சொல்லாதீங்க, கேட்டோம் கீழ்ப்படிந்தோம்னு சொல்லுங்க. இதை கேட்டு சஹாபாக்கள் வாதம் பண்ணலை, கேள்வி கேட்கல. அவர்கள் தலையை குனிஞ்சு என்ன சொன்னாங்கன்னா, சமயானா வாதானா, கேட்டோம் கீழ்ப்படிந்தோம். இந்த வசனத்தை கேட்கும்போது என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்தது. என் குழந்தைகளுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். தீனை பற்றின விஷயம்னா இன்னும் நிறைய அதிகமான கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. என் பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாற்று மதத்தை சேர்ந்தவங்க. அந்த குழந்தைகள்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், சாமியை பார்க்குறோம், ஆனால் நீங்கள் ஒன்றுமே பார்க்கலையே, உங்கள் கடவுள் யார், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்குறாங்கன்னு என் பொண்ணு என்கிட்ட டவுட் கேட்டா. நான் என்ன சொன்னாலும் அவள் திரும்ப திரும்ப நிறைய கேள்வி கேட்குறா. அந்த சமயத்தில் என்னோடய சகோதரி ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்டே இந்த விஷயத்த சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தூதர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, சமயானா வாதானா, கேட்டோம் கீழ்ப்படிந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. இதை பேஸ் பண்ணி என் பொண்ணுக்கிட்ட விளக்கமாக எடுத்து சொன்னேன். அவளும் கேட்டுக்கிட்டா. அதுக்கப்புறமா அல்லாஹ்வை நம்ம எப்போ பார்ப்போம், அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்ததெல்லாம் கம்மியாயிருச்சு. இப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறது இல்லை. திருக்குர்ஆனை நம்ம பல முறை ஓதக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் மாஷா அல்லாஹ் இந்த ரப்பனாவோட விளக்கத்தை பார்க்க போகும்போது தான் எனக்கு இந்த வார்த்தை புலப்பட்டுச்சு. எந்த மாதிரியான சூழ்நிலையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு படிப்பினை தரக்கூடிய விஷயமா இருக்கு. நம்முடைய கண்மணி நாயகம் அவர்கள் தான் கடைசி தூதராக இருக்காங்க. அவரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க நம்ம அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. நமக்கு முன்னிருந்த சமுதாயங்களுக்கு காட்டப்பட்ட அத்தாட்சிகள் நமக்கு காட்டப்படலை. இருந்தாலுமே அவங்கள மாதிரி நம்ம நிறைய கேள்விகள் கேட்காம அல்லாஹு தாலாவை அப்படியே ஏற்றுக்கிறோம். திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் மூலமாக அல்லாஹு தாலாவை மனதார உண்மையாக நம்புகிறோம். அப்போ இருந்த சஹாபா பெருமக்கள் முன்னிருந்த சமுதாயத்தில் இருக்க மக்கள் கேள்வி கேட்குற மாதிரி கேட்காம அல்லாஹு தாலாவை முழுசாக நம்பினாங்க. அதனால தான் இந்த ரப்பனா துஆவை அவங்க கேட்டிருக்காங்க. இந்த துஆவானது இதற்கு முன்னே நம்ம 2 துஆ பார்த்தோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான். இந்த துஆக்களை கேட்கும்போது தான் அல்லாஹு தாலா நீங்கள் கேட்டீங்க, நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஒவ்வொரு துஆக்கும் பதில் சொன்னதா ஹதீஸ்களில் கூறப்படுது. இந்த ரப்பனா துஆல அல்லாஹுடைய கருணை, நம்பிக்கை எல்லாமே அடங்கியிருக்கு. யா அல்லாஹ், நாங்கள் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தி விடாதே அப்படின்னு சஹாபாக்கள் கேட்ட துஆக்கு அல்லாஹு தாலா நீங்கள் கேட்டீங்க, நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன, அல்லாஹு தாலா நம்ம சக்திக்கு மேலே தாங்க முடியாத சுமையை நமக்கு கொடுக்க மாட்டான். அப்போ இருந்த சஹாபா பெருமக்கள் மனதில் இந்த துஆவை விதைத்த அல்லாஹு தாலா தான் நாமளும் இந்த துஆவோட பலனை முழுமையாக அடையணுங்கிறதுக்காக அல்லாஹு தாலா தன்னோட திருக்குர்ஆன்ல இந்த துஆவை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறான். சகோதர சகோதரிகளை யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய அல்லாஹுடைய கருணை. இனிமேல் இந்த ஆயத்துக்களை ஓதும் போது அல்லது இது துஆவா நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, சஹாபாக்களோட பயம், அவங்களோட கண்ணீர், அவங்களோட கீழ்ப்படிதல், அதற்கான அல்லாஹு தாலாவோட பதில், இதை எப்பவுமே நம்ம நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த துஆவை இரவில் ஓதுறவர்களுக்கு அது போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
யா அல்லாஹ், நாங்கள் அனைவரும் இந்த ரப்பனா துஆக்களை எங்கள் அன்றாட வாழ்வில் ஓதி அதனுடைய முழு பயனையும் அடையும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.